ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். சார் வணக்கம். வணக்கம் சார், இன்னைக்கு அமைச்சர் நிர்மல்குமார் அவர்கள் ப்ரெஸ் சந்திச்சு பேசும்போது முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி அவர் பேசுகிறார். அண்ணா சாலையில் இருக்கக்கூடிய டிஎன்இபி ஆஃபீஸில் 18 முக்கியமான ஹார்ட் டிஸ்க் பார்த்தோம்னா காணாமல் போயிருக்கு. அதுலேயும் குறிப்பாக அந்த பர்ச்சேஸ் டீட்டெயில்ஸ், டெண்டர் டீட்டெயில்ஸ்லாம் இருக்கக்கூடிய ஹார்ட் டிஸ்க் வந்து காணாமல் போயிருக்கு அப்படின்ற மாதிரி செய்தி. இது எப்படி பார்க்குறீங்க? ரொம்ப முக்கியமான விஷயங்க. இன்றைக்கு காலை டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் வந்திருக்கு. அப்புறம் இன்று காலையில் அமைச்சர் நிர்மல்குமார் சந்தித்து பேசியிருக்காரு. அதானே நீங்கள் அதில் அந்த ஹார்ட் டிஸ்க்ஸ் 18 டிஸ்க்ஸ் காணாமல் போயிருக்கு. 8 டிஸ்க்கு பற்றி தான் கம்ப்ளைண்ட் வந்திருக்கு செக்ஷன்ஸ்லேருந்துன்றாங்க. இது குறிப்பாக வந்து இந்த ஹார்ட் டிஸ்கில் வந்து டெண்டர் பர்ச்சேசஸ்ஸு, குறிப்பாக இன்னும் சொல்ல போனீங்கன்னா இந்த கோல் பர்ச்சேசஸ், ஏற்கனவே கோல் பர்ச்சேசஸில் நிறையா மோசடி நடந்ததாக இருக்குது. அதன் டீட்டெயில்ஸ் இருக்குன்றாங்க. ஒரு 4 வாரங்களுக்கு முன்பு, 4 அல்லது 5 வாரங்களுக்கு முன்பு தமிழ்நாடு மின் வாரியத்துக்கு வந்து டிரான்ஸ்ஃபார்மர் வாங்கினதில் 397 கோடி ஊழல் நடந்ததுன்னு டைரெக்டாக சிபிஐ விசாரணைக்கு மெட்ராஸ் ஹைகோர்ட், சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு போட்டது. தேர்தல் நேரத்திலேயே, தேர்தல்களுக்கு முன்னாலேயே, கிட்டத்தட்ட 2 மாதத்துக்கு முன்னால். அப்போ தேர்தல் நடந்துகிட்டு இருக்கும்போதே ஸ்டாலின் கவர்மெண்ட்டோடைய துறை டிஎன்இபியே வந்து இதில் டேங்கடோ சுப்ரீம் கோர்ட்டில் அதுக்கு எதிராக அப்பீலுக்கு போனாங்க. ஸ்டாலின் கவர்மெண்ட் இருக்கும்போது அந்த அப்பீல் டிஸ்மிஸ்டு. சுப்ரீம் கோர்ட் ஹஸ் டிஸ்மிஸ் தட் அப்பீல். நான் அந்த விசாரணையை வந்து சிபிஐ இப்போ நடத்தி தொடங்கியிருப்பாங்க. 397 கோடி ரூபாய் டிரான்ஸ்ஃபார்மர் ஊழல். இதில் இந்த ஹார்ட் டிஸ்க்ஸ் காணாமல் போயிருக்கு. இது ரொம்ப ஆச்சரியமாகவும் அதிர்ச்சியாகவும் இருக்குது. என்னென்னா, அந்த துறைகளில் கிட்டத்தட்ட நான் ஒரு 3 மாடிகளில் 4வது மாடி, 5வது மாடி, 7வது மாடி நம்ம சொல்கிறாங்க. அங்கெல்லாம் வந்து இந்த இருக்கக்கூடிய செக்ஷன்ஸ்லேருந்து கம்ப்யூட்டர் திடீர்னு ஓப்பன் பண்ணி பார்த்தா டீட்டெயில்ஸாக இல்லையா கேட்டால் ஹார்ட் டிஸ்க்கை தூக்கின்னு போட்டாங்கிறாங்க. 18 ஹார்ட் டிஸ்க்கை காணோம். 8 ஹார்ட் டிஸ்க் காணாமல் போனது சம்பந்தமாக தான் செக்ஷன் ஆஃபீஸர்ஸ்க்கு கம்ப்ளைண்ட் வந்திருக்குன்றாங்க. மற்றதெல்லாம் ஏன் கம்ப்ளைண்ட் கொடுக்கலன்னு தெரியல. இதில் டிஎன்இபிக்கு வந்து ஒரு விஜிலன்ஸ் ஆஃபீஸர் இருப்பார். அவர் ஐபிஎஸ் ஆஃபீஸர், ஏடிஜிபி ரேங்க், அடிஷனல் டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ் ரேங்க்கில் ஆயுஷ்மணி திவாரின்னு ஒரு அதிகாரி இருக்கார். அவர்கிட்ட கம்ப்ளைண்ட் போயிருக்குது. அவர்கள் வந்து விசாரணை ஆரம்பிச்சிருக்காங்க. டீமை போட்டிருக்காங்கன்றாங்க அவங்க அந்த ஹார்ட் டிஸ்கை கண்டுபிடிக்கிறதுக்கு. சிந்தாதிரிப்பட்ட போலீஸ், ஜூரிஸ்டிக்ஷன் போலீஸும் அவங்களும் விசாரணை தொடங்கியிருக்காங்கன்றாங்க. இது மிகப்பெரிய சதி வேலையாக இருக்கிறது. என்னென்னு கேட்டிங்கன்னா, இது எப்போ நடந்ததுன்னா மே 16, 17ன்றாங்க. மே 10ஆம் தேதி தான் புதிய அரசு பொறுப்பேற்கு. அப்போ மே 20ஆம் தேதி மந்திரி அங்கே போகும்போது தான் இது அரசல் பரசலாக தெரிய வந்ததுன்றாங்க. ஆகவே இது ரொம்ப சீரியஸான ஒரு இஷ்யூ. ஐ திங்க் முழு அளவிலான விசாரணைக்கு உத்தரவிடப்படும். ஏன்னா ஊழலில் மூழ்கி முத்தெடுத்து கொண்டிருப்பது தமிழ்நாடு மின்சார வாரியம். சென்னை உயர்நீதிமன்றம் ஸ்டாலின் முதலமைச்சராக இருக்கும்பொழுதே 397 கோடி ரூபாய் டிரான்ஸ்ஃபார்மர் கொள்முதலில் தமிழ்நாடு மின் வாரியத்தில் ஊழல் நடந்திருக்கிறது என்று சொல்லி சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டிருக்கிறது. அதை எதிர்த்து தமிழக அரசு தொடர்ந்த மனு உச்சநீதிமன்றத்தில் டிஸ்மிஸ் செய்யப்பட்டிருக்கிறது. ஆகவே சிபிஐ விசாரணை அநேகமாக தொடங்கி இருக்கும் என்று நான் கருதி பேரலி என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டும் உள்ளே வந்திருப்பாங்க. இதில் அந்த கோல் பர்ச்சேஸ்லாம் ஏகப்பட்ட நிலக்கரி ஊழலில், நிலக்கரி இறக்குமதி தமிழ்நாடு மின் வாரியத்துக்கு அது காலகாலமாக ஜெயலலிதா பீரியட்லேருந்து 91, 96 ஜெயலலிதா, அன்றைய ஜெயலலிதா ஆட்சி மீது டாக்டர் சுப்பிரமணிய சாமி உள்ளிட்டவர்கள் கொடுத்த ஊழல் புட்டியரில் ஒரு 7-8 ஊழல் புகார்களில் ரொம்ப முக்கியமானது நிலக்கரி ஊழல். இந்தோனேசியாவிலேருந்து நிலக்கரியை தமிழ்நாடு மின் வாரியத்துக்கு இறக்குமதி பண்ணதில் நடந்த ஊழல் அது இன்னமும் தொடருது. அந்த அளவுக்கு ஒரு வெட்கங்கட்ட சூழல் தான் தமிழகத்தில் நிலவுது. நிலக்கரி இறக்குமதியில் மின் உற்பத்திக்காக, நம்முடைய கோல் பிளான்ஸுக்காக, இது நம்முடைய அனல் மின் நிலையங்களுக்காக நிலக்கரியை வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செய்ததில் தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் காலகாலமாக நடந்து வரக்கூடிய ஊழல் இப்பொழுதும் தொடர்கிறது. அது சம்மந்தமான ஃபைல்ஸும் காணுன்றாங்க. இப்போ ஹார்ட் காப்பீஸ் அவைலபிள், சாஃப்ட் காப்பீஸ் தான் இல்லைன்றாங்க. அது என்ன கதைன்னு தெரியல. எப்படி பார்த்தாலும் இது ரொம்ப ரொம்ப சீரியஸான ஒரு மேட்டர். எனக்கு தெரிஞ்சு விஜய் அரசு இதை ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கணும். ஒரு டாப் லெவல் இன்வெஸ்டிகேஷனுக்கு என்ன கேட்டிங்கன்னா வந்து சிபிசிஐடி என்கொயரிக்கு ஆர்டர் பண்ணணும் கம்ப்ளீட்லி. ஏன்னா அவங்க தான் லோக்கல் சிபிஐ. டைரெக்டாக சிபிஐக்கு நீங்கள் கொடுக்க முடியாது, அது ப்ரெஸ்டீஜ் இஷ்யூ. லோக்கல் சிபிசிஐடி, ஸ்டேட் போலீஸ், லோக்கல் சிபிஐ ராதர் தே ஆர் கால்டு. டாப் லெவல் ஒரு சீனியர் ரேங்க், ஐஜி ரேங்க் ஆஃபீஸர் ஹெடட் பை ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம், சிபிசிஐடி டீமை வச்சு நீங்கள் இதை என்கொயரியை கண்டக்ட் பண்ணணும். ஏன்னா அவ்வளோ முக்கியமான ஒரு
ஊழல் கரெக்டாக ஆட்சி மாற்றத்தின் பொழுது அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் பீரியடில் இது நடந்திருக்கு. அப்போ இதை யார் பண்ணால் சிசிடிவி கேமராஸை வந்து அந்த பகுதிகளில் வைக்க வேணான்னு எடுத்ததுக்கு காரணமே இந்த டவுட்ஸ், இந்த புரோக்கர்ஸ் அங்கே சுற்றிட்டு இருப்பாங்க, அவங்க மாட்டிடக்கூடாதுன்றதுக்காக ஹேண்டில் கிளவ் தான் டிபார்ட்மெண்ட்டே அப்படின்னு 5 வருஷமாகவே இல்லை போல. 5 வருஷமாகவே சிசிடிவி கேமரா இல்லையா? ஊர் முழுக்க எல்லா இடத்துலையும் சிசிடிவி கேமரா வைக்கிற டிஎன்இபி ஏன் அந்த இடத்துல வைக்கல? இன்னொன்று, டிஎன்இபிக்கு ஒரு சேர்மன் இருக்கார் ராதாகிருஷ்ணன். இதில் அவருக்கு இதில் என்ன பொறுப்பு? At what level Vijay government is going to fix responsibility? இப்போ அங்கே தான் அந்த கேள்விக்கு தான் நான் இப்போ வரேன். இப்போ என்னன்னா, நிறைய முறைகேடுகள் நடந்திருக்குன்றதுல மாற்று கருத்தே தேவையில்லை. அங்கே நிறைய பிரச்சனைகள் இருக்குது. ஆனால் இந்த திருட்டு நடந்தது இந்த அட்மினிஸ்ட்ரேஷன் காலகட்டத்தில் திருட்டு நடந்திருக்கு. அப்போ யார் அதுக்கு பொறுப்பு இருக்கணும்? அதுதான் பொறுப்பு. நியாயப்படி மே 16, 17 நடந்திருக்குன்னா டெக்னிக்கலி ஸ்பீக்கிங் வந்து புது கவர்மெண்ட்டு தான் பொறுப்பேற்கணும். பட் புது கவர்மெண்ட் பொறுப்பேற்கணும்னா அவங்க வந்து தப்பு செய்கிறதுக்கு இன்னும் நாளாகும். அவங்களுக்கு வந்து ஒரு வாரத்திலே தப்பு செய்ய முடியாது. அப்போ யாரோட தப்பை மறைக்கிறதுக்கு இந்த திருட்டு நடந்தது? யார் பெனிஃபிஷியரி? பழைய ரூலர்ஸ் தான் ஆப்வியஸ்லி நமக்கு தெரியாது. இந்த பெனிஃபிஷரிஸ் would be கண்டிப்பாக நியூ கவர்மெண்ட்டாக இருக்க வாய்ப்பு கிடையாது. பெனிஃபிஷரிஸ் would be ஆப்வியஸ்லி இது ஸ்டேட்டஸ் கோ ஆன்டே. பட் மாரலி அண்ட் டெக்னிக்கலி வந்து தப்பு இந்த பீரியடில் நடந்திருக்குன்னா அந்த ஒரு வார காலத்தில் உங்கள் அட்மினிஸ்ட்ரேஷனு, உங்கள் நிர்வாகம், உங்களுடைய அதிகாரிகள் கண்டுபிடிக்கிறது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. சிசிடிவி கேமரா எல்லாம் இப்போ வந்தது. சிசிடிவி கேமரா இல்லாத காலத்தில் தமிழ்நாடு போலீஸ் ஹவ் டன் ஒண்டர்ஸ். எந்த விதமான ஒரு சின்ன எவிடன்ஸ் இல்லாமல் கூட வந்து எலக்ட்ரானிக் எவிடன்ஸ்லாம் இப்போ வந்த கான்செப்ட். இது ஒரு பெரிய இஷ்யூவே கிடையாது. தமிழ்நாடு போலீஸுக்கு வந்து இதை கண்டுபிடிக்கிறதுன்றது ஒரு பெரிய இஷ்யூவே கிடையாது. இஃப் தேர் இஸ் அ வில் தேர் இஸ் அ வே. மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு, அவ்வளோதான். அதை நான் சொல்ல விஜய் கவர்மெண்ட்டுக்கு வந்திருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. சார், இப்போ ஒரு விஷயம் என்னன்னா, இப்போ ஹார்ட் காப்பி இருக்கு. ஹார்ட் காப்பி கையில் இருக்கும்போது சாஃப்ட் காப்பியை மட்டும் திருட வேண்டிய தேவை. அதை தாண்டி வேறு சில விஷயங்கள் எடுத்திருப்பாங்களோன்னு சொல்கிறாங்க. அதான் சொன்ன மாதிரி வந்து ஹார்ட் காப்பி இருக்குன்னா வந்து எதுக்காக எடுத்தான்றது, பட் ஏதோ பெனிஃபிட் இல்லாமல் அதை எடுத்துருக்க மாட்டாங்க. ஏன்னா இந்த அட்டம்ப்ட் வந்து கண்டிப்பாக வெளியில் தெரிய வரும். வெயில்கிங் சூப் பண்ணுறது தப்பு செஞ்சவனுக்கு கண்டிப்பாக தெரியாமல் இருக்க வாய்ப்பே கிடையாது. எப்படி இருந்தாலும் அவங்ககிட்ட தான் ஹார்ட் காப்பி இருக்குது, நம்ம இதுக்கு இதை கை வைக்கணும்லாம் அப்படி பெருந்தன்மையாக விட்டுட்டு போகிறவங்க கிடையாது. ஏதோ ஒரு லாபம் அதில் இருக்குது. எப்படி அட் வாட் லெவல் நீங்கள் இப்போ ரெஸ்பான்சிபிலிட்டியை ஃபிக்ஸ் பண்ணுவீங்க? இது சூப்பரண்ட் லெவல்லையா இல்லை டிஎன்இபி சேர்மனா? எந்த லெவலில் நீங்கள் ரெஸ்பான்சிபிலிட்டியை ஃபிக்ஸ் பண்ணுவீங்க? யாராக இருந்தாலுமே வந்து நீங்கள் வந்து மிஸ் பி brought பிஃபோர் ஜஸ்டிஸ். இது ஒரு சவாலாகவே விஜய் கவர்மெண்ட் எடுத்துக்கணும். ஹை லெவல் என்கொயரி ஆர்டர் பண்ணி யார் தப்பு பண்ணாலும் தூக்கணும், எதை மறைக்க. ஏன்னா ஆல்ரெடி ஊழலில் மூழ்கி முத்தெடுத்துக்கிட்டு இருக்காங்கிறதுக்கு உதாரணம் மெட்ராஸ் ஹைகோர்ட் 397 crore டிரான்ஸ்ஃபார்மர் ப்ரொக்யூர்மெண்ட்டில் கரப்ஷன் நடந்ததுன்னு சொல்லி ஸ்ட்ரைட்டாகவே சிபிஐ என்கொயரி ஆர்டர் பண்ணுறாங்க. அப்பீலுக்கு போனால் டிஸ்மிஸ் ஆகுது அங்கே பெட்டிஷன், ஸ்டேட் கவர்மெண்ட் பெட்டிஷன். எதுக்கு அப்பீலுக்கு போனாங்க? தப்பே செய்யலை, திராவிட மாடல். எதுக்கு அப்பீலுக்கு போனேன்? அப்போ யார் பெனிஃபிஷியரின்றது தெரியுது. அப்போ விஜய் கவர்மெண்ட்டுக்கு இது பொறுப்பு இருக்குது. அவங்களுக்கு லட்டு மாதிரி மாட்டியிருக்காங்க. உங்கள் பொலிட்டிக்கல் எனிமீஸ் லட்டு மாதிரி மாட்டியிருக்காங்க. கோ ஆஃப்டர் தான், யாராக இருந்தாலும் விடாதீங்க. ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, கடந்த ஒரு 50 ஆண்டுகளாக அதிமுக மாற்றி வராங்க. இந்த சிஸ்டமை உருவாக்குனதே அவங்க தான். எனக்கு தெரிஞ்சு இப்போ அதிமுகவோ ஜெயிச்சிருந்தாங்கன்னா அந்த பிரச்சனைலாம் வராது, இருக்காது. ஆனால் காணாமல் போகாது. ஒரு மாற்று அரசியல் வந்ததுக்கு அப்புறம், ஒரு அரசியல் மாற்றம் ஏற்பட்டதுக்கு அப்புறம் பார்த்தோன்னா சிஸ்டம் ஏதோ ஒரு வகையில் அன்கம்ஃபர்டபுள். எக்ஸாக்ட்லி, அதுதான் உண்மை. இதே அதிமுக எடப்பாடி சிஎம் ஆயிருந்தாருன்னா ஒரு ஃபைலும் காணாமல் போகாது, ஒரு இடத்துலையும் தீ விபத்து நடக்காது, கோப்புகள் காணாமல் போகாது, கரண்ட் கட்டெல்லாம் இருக்காது. அதெல்லாம் நடந்துக்க. ஏன்னா வந்து ஆட்கள் மாறினாலும் காட்சிகள் மாறாது. அவங்களோட கமிஷன் ரேஷியோ தான் மாறுமே ஒழிய காட்சிகள் எதுவும் மாறப்போகிறது கிடையாது. திமுக அதிமுக 60 வருஷமாக தேவ் லூட்டடு, அதில் எந்த சந்தேகமும் உங்களுக்கு வேணாம். இப்போ சிஸ்டம் டிஸ்டர்ப் ஆகிருக்கு. சிஸ்டம் டிஸ்டர்ப் ஆகிறது நல்லது. அட்லீஸ்ட்டு கிளீனப்புக்கு வந்து ஒரு வாய்ப்பு இருக்குது. அதை இவங்க பயன்படுத்திட்டு கிளீனப் பண்ணுறாங்களா இல்லை இவங்களும் போய் அதே கூட்டையில் விழ போகிறாங்களான்றது அது காலப்போக்கில் தான் நமக்கு தெரிய வரும். பட் சிஸ்டம் டிஸ்டர்ப் ஆகிருக்குன்றது உண்மை. இட்ஸ் அ குட் நியூஸ். உண்மையிலே இப்போ எடப்பாடி வந்திருந்தானா ஃபைல்லாம் காணாமல் போயிருக்காரு. விஜய் வந்தார், ஃபைல் காணாமல் போகுது. விடாதீங்கன்னு நான் இப்போ இது வந்து ஒரு சேலஞ்சாகவே விஜய் கவர்மெண்ட் எடுத்துக்கணும். கோ ஆஃப்டர் தம், ஹண்ட் தம் ஓவர் தே ஆர் brought பிஃபோர் ஜஸ்டிஸ். யாராக இருந்தாலும் சட்டத்தின் முன் கொண்டு வந்து அவங்களை நிறுத்துங்க, அவங்க எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும். ஏன்னா ஏற்கனவே வந்து மாட்டியிருக்காங்க. 397 கோடி ரூபாய் டிரான்ஸ்ஃபார்மர் ஊழலில் மாட்டியிருக்காங்க. யாருன்னு தெரியும். அவங்கெல்லாம் அவசரமாக எதுக்கு சுப்ரீம் கோர்ட்டுக்கு ஓடினாங்க, ஸ்டே கேட்டு அங்கே போய் மூக்கறுப்பிட்டு தான் வந்திருக்காங்க. அதனால் இது கவர்மெண்ட் வந்து விஜய் கவர்மெண்ட் இதை சீரியஸாக எடுத்துக்கணும். அவங்க நினச்சாங்கன்னா தே கேன் கிராக் த விப். அவங்க இதை ஈஸியாக அதை சால்வ் பண்ண முடியும். யார் பண்ணான்றதை அவங்களால கண்டுபிடிக்க முடியும், நிச்சயமாக முடியும். வேர்வித்தால் இருக்குது. சும்மா சிசிடிவி இல்லைன்றதுலாம் ஒரு கதை, அது அவசியமே இல்லை. அது இல்லாமல் தேவ் டன் ஒண்டர்ஸ் ஃபார் ஏஜஸ்.
ஆனால் இந்த சிசிடிவி இல்லைன்றது ஓகே, பட் என்ன பொறுத்தவரை ஒரு கேள்வி என்னன்னா 5 வருஷமா இல்லை, இதுக்கு முன்னாடி இருந்தவங்க தான் அதை பண்ணியிருக்கணும், பண்ணல. ஆனால் இப்போ புதுசாக தாவேக்க வராங்கன்னா இது பேசிக்கான விஷயம் இல்லை, வந்த உடனே இதெல்லாம் சரி பண்ணிக்கணும்னு பார்க்குறீங்களா? பண்ணியிருக்கலாங்க. 20 நாள் தாங்க ஆகும். 20 நாள் 5வது மாடியில் சிசிடிவி கேமரா இருக்கான்னு பார்த்துட்டு இருக்க முடியாது. இப்போ பண்ணணும். நீங்கள் வந்து அந்த சூப்பரண்டென்ட் வந்து காஸ்ட்டுன்னு சொன்னாராம், தென் இஸ் அ பார்ட்டி டு த கிரைம். அது எப்படி காஸ்ட் ஆகும் உனக்கு? அதோட பர்பஸ் என்ன? சி இட் இஸ் டவுட்ஸ், புரோக்கர்ஸ், இடைத்தரகர்களால் நிரம்பி வழிவது தமிழ்நாடு மின் வாரியம். தே ஆர் ரூலிங் த ரூஸ்ட். யார் கவர்மெண்ட்லையுமே அந்த இடைத்தரகர்கள் தான் தமிழ்நாடு மின் வாரியத்தை நடத்திட்டு இருக்காங்க. இன்றைக்கி அது எல்லாமே வந்து டிஸ்டர்ப் ஆகிருக்குது. இந்த விஷயம் எப்படி வெளியில் வரும்? எப்படிங்க ஹார்ட் டிஸ்க்கு காணாமல் போவோம்? என்னங்க கதையாக இருக்குது? அப்போ பெரிய அளவில் பாதிக்கப்பட்டவன் தான் அதை செஞ்சுருக்கணும் வித் இன்சைடர்ஸ் ஹெல்ப். அப்போ புறையோடி போயிருக்குது, அது புற்றுநோயாக போயிருக்குது, அது அறுத்து எரியணும், விடக்கூடாது. தே ஷுட் கோ ஆஃப்டர் தம், யாராக இருந்தாலும். நீங்கள் சொன்னது போல் சில ஃப்ளோரில் பார்த்தோன்னா இந்த திருட்டு நடந்திருக்கு. அதுபோக பார்த்தோன்னா கரெக்டாக அந்த 16-17 தேதின்னு நினைக்கிறேன், ஆஃபீஸில் எம்ப்ளாயீஸோட ஸ்ட்ரென்த் கம்மியாக இருக்கும்போது இந்த திருட்டை வந்து எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க. சனிஞாயிரம் நடந்திருக்கு. என்னோட கேள்வி என்னன்னா, இப்போ பியூரோக்ரஸியில் இருக்கக்கூடிய ஒரு செக்ஷன் இன்னும் பழைய ஆட்சியாளர்களுக்கு விசுவாசம், இன்னமும் பழைய ஆட்சியாளர்களுக்கு திமுக விசுவாசமாக தான் பவர்ஃபுல். ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேயும் முக்கியமான ஆட்கள் இன்னமும் செயல்பட்டு இருக்காங்க. ஈவிரக்கம் இல்லாமல் களை எடுக்கப்பட வேண்டும். இது லட்டு மாதிரி அவங்களே வந்து மாட்டியிருக்காங்க. இதை கண்டுபிடிக்கிறது ஈஸி. யார் பண்ணாங்கன்றதை போலீஸால் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா ஆக்சஸ் அங்கே உள்ள யாருக்கு இருக்குது என்னன்றதெல்லாம் தெரியும். எவன் வருவான் எவன் போவான்னு தெரியும். சும்மா தெருவில் போகிறோம் பண்ண முடியாது. வெளியில் இருக்க கிரிமினல்ஸ் யாரும் அதை பண்ண முடியாது. இன்சைடர் ஜாப். ஹார்ட் டிஸ்க்கு திருடுறது இன்சைடர் ஜாப் தாங்க. வெளியிலேருந்து எவங்க திருட முடியும்? வாய்ப்பே கிடையாதுங்க. நீ எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் அங்கே உள்ளுக்குள்ளே இந்த மாதிரியான திருட்டெல்லாம் விஷயம் தெரிஞ்சவன் தான் பண்ண முடியும். லோக்கல் ஃபங்க்ஷனிங் தெரிஞ்சவன் தான் பண்ண முடியும். ஸோ த கவர்மெண்ட் ஷுட் கோ ஆஃப்டர் தான். பண்ண முடியும். அவங்க நினச்சாங்கன்னா ஹை லெவல் என்கொயரி ஆர்டர் பண்ணுங்கள், ஃபுல் ஃப்ளெட்ஜ்டு சிபிசிஐடி என்கொயரி ஆர்டர் பண்ணுங்கள். ஆனால் என்ன நடந்தாலும் பாதிப்பு திமுக தான்றீங்க. அப்படின்னா நான் வந்து ஐ டோன்ட் நேம் தம்ங்க. நான் எப்படி அதை சொல்ல முடியும்? வந்தால் சி நான் இது யார் என்னன்னா ஐ டோன்ட் நேம் டிஎம்கே. நான் சொல்கிறது சம்திங் ஹஸ் ஹேப்பன். லாஜிக்கலி ஸ்பீக்கிங் பெனிஃபிஷரிஸ் வந்து ப்ரீவியஸ் ரூலர்ஸும் நம்ம சஸ்பெக்ட் பண்ணுறோம். டவுட்ஸோட வேலையாக கூட இருக்கலாம். நடுப்புறேன் சம் இண்டிவிஜுவல்ஸ் வேர் காட் இன் இட். அவங்க பண்ணலாம். பார்ட்டிக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லாமல் இருக்கலாம். சம் புரோக்கர்ஸ் பண்ணியிருக்கலாம். அப்படி நம்ம ஸ்வீப்பிங்காலாம் சொல்ல முடியாது. தட்ஸ் நாட் கரெக்ட் வே டு டாக். நேம் காலிங் வேணாம் இப்போதைக்கு. வி டோன்ட் ஹவ் எவிடன்ஸ். ஸோ அதனால் வரட்டும். நீங்கள் இப்போ நம்ம கேட்குறது ஒன்று தான். இது விஜய் கவர்மெண்ட்டுக்கு ஒரு ஃபஸ்ட்டு மேஜர்ஸ் சேலஞ்ச். அக்செப்ட் த சேலஞ்ச், கோ ஆஃப்டர் தான். யாராக இருந்தாலும் விடாத தூக்கு. இப்போ நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, இப்போ நிறைய தடவை சொல்லிட்டீங்க யாராக இருந்தாலும் விட்டுறாதீங்க, இது ஒரு நல்ல லட்டு மாதிரி. லட்டு மாதிரி உங்களுக்கு உங்கள் பொலிட்டிக்கல் எனிமீஸ் பண்ணியிருந்தாங்கன்னா உங்களுக்கு லட்டு மாதிரி. அவங்க பண்ணல, வேற எவனோ பண்ணியிருக்காங்கன்னா சிஸ்டத்தை க்ளீன் அப் பண்ணுறதுக்கு உதவும். எனக்கு என்னமோ டிவிகேவுக்கு இந்த பொலிட்டிக்கல் வில் இருக்கா அப்படின்றதுல பெரிய கேள்வி இருக்கு. நான் ஏன் இதை சொல்கிறேன்னா, இப்போ ஒன்றும் இல்லை, டாஸ்மாகில் 10 ரூபா எக்ஸ்ட்ரா வாங்கிட்டு இருக்காங்க. நிஜமாவே பார்த்தோம்னா நீங்கள் சொன்ன மாதிரி லட்டு மாதிரியான இஷ்யூ தான். நீங்கள் உள்ளே வந்த உடனேயும் பாருங்கள், டாஸ்மார்க்கில் இவ்வளவு ஊழல் இருக்குது, அரசியல்வாதிகளுக்கு இங்கேருந்து பணம் போகுது, இந்த விஷயங்கள் பண்ணுறாங்க, நாங்கள் இதை எக்ஸ்போஸ் பண்ணுறோம், இனி நாளையிலேருந்து யாரும் வாங்கக்கூடாதுன்னு பண்ணியிருக்கலாம். ஆனால் அப்படிலாம் எதுவும் பண்ண மாதிரி இல்லை. ஒன்று உள்ளே நடக்கிற விஷயங்கள் அவங்க எக்ஸ்போஸும் பண்ணல, 2வது 10 ரூபா வாங்குறதுக்கு ஸ்டாப் பண்ணவும் இல்லை, 3வது புது சாக்கு போக்குல அழகாக கொண்டு வராங்க. எம்ப்ளாயீஸ் ஆங்கிள்லாம் இப்போ கொண்டு வராங்க. திமுகவும் அதிமுகவும் 50 வருஷம் தமிழ்நாட்டை ஆட்சி பண்ணியிருக்காங்க. டாஸ்மார்க் வந்து ஏறக்குறைய 30 years ஆயாச்சு. இதுவரைக்கும் அந்த 5 ரூபா 10 ரூபாவுக்கு இந்த மாதிரி ஒரு கதையை அவங்க சொன்னதே கிடையாது. எம்ப்ளாயீஸ்க்கு போகுது, பில்டிங்க்கு போகுது, கரண்ட் பில்லுக்கு போகுதுன்னு அவங்க ஒரு எக்ஸ்கியூஸ் சொன்னதே கிடையாது. பட் புது ஒரு எக்ஸ்கியூஸும் கொண்டு வந்துட்டாங்க. ஸோ என்னோட பாயிண்ட் என்னன்னா, அந்த பொலிட்டிக்கல் வில் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இருக்கணும். பண்றதுக்கு ஐ அக்ரி. இருக்குன்னு நான் சர்டிஃபிகேட் கொடுக்க விரும்பலை. நான் நீங்கள் சொல்கிறத பார்ஷியலி அக்ரி. இருக்குன்னு நான் சர்டிஃபிகேட் கொடுக்க விரும்பலை. நான் கண்டிப்பாக விரும்பலை கேப்ரியல். நான் சொல்கிறது இருக்கணும். திஸ் ஷுட் ஹேவ் த பொலிட்டிக்கல் வில். ஏன்னா இதில் நீங்கள் எடுக்கிற ஆக்ஷன் வந்து ஒரு அட்வான்டேஜ் இருக்குது கவர்மெண்ட்டுக்கு. இதில் நீங்கள் எடுக்கிற ஆக்ஷன் வந்து நீங்கள் பழி வாங்குறீங்கன்ற பெயரை உங்களுக்கு கொண்டு வராது. பிகாஸ் யூ ஆர் கோயிங் ஆஃப்டர் அ தெஃப்ட். தட்ஸ் எ மேசிவ் தெஃப்ட். இட்ஸ் அ வெரி சீரியஸ் எக்கனாமிக் அஃபென்ஸ். லூட்டர்ஸை காப்பாற்றுறதுக்கு இந்த காரியத்தை பண்ணியிருக்காங்க. நீங்கள் இவங்களை கண்டுபிடிக்கலன்னா தான் தப்பு. நீங்கள் கடமை தவறுறீங்க. தப்பு செஞ்சவனை கண்டுபிடிச்சி, ஏன்னா இதெல்லாம் வந்து கிரைம் அகேன்ஸ்ட் சொசைட்டி, கிரைம் அகேன்ஸ்ட் த கண்ட்ரி. இதெல்லாம் இவ்வளோ பெரிய லூட் பண்ணி அவன் பண்ணுறானுங்க. ஃபைலை ஏங்க அழிக்கிறான்? அவன் எதுக்காக ஹார்ட் டிஸ்கை திருடுறான்?
ஸ்கேமை மறைக்க தானே திருடுறான், ஆப்வியஸ். அப்போ நீங்கள் அவனை பிடிச்சி சட்டத்தின் முன் நிறுத்தலைன்னா நீங்கள் கடமை தவறுறீங்கன்னு அர்த்தம். தென் தெரிஞ்சோ தெரியாமல யூ பிகம் பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் த கிரைம். அது ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா, இப்போ வேறு ஏதோ பழைய ஃபைலை நோண்டி நீங்கள் எடுக்கிறீங்க, யுவர் அன்எர்த்திங் சம்திங்கு, அப்போ நீங்கள் போனீங்கன்னா பழிவாங்க நடவடிக்கை, விண்டிக்டிவ் ஆக்ஷனு அப்படின்லாம். இப்போ அப்படி சொல்ல வாய்ப்பு இல்லை. தேர் இஸ் அன் அக்கரன்ஸ் ஆஃப் கிரைம், பிரைம ஃபசி கேஸ் இருக்குது, கம்ப்ளைண்ட்ஸ் ரெஜிஸ்டர் ஆகிருக்குது, ஃபைலை இதை காணும், ஹார்ட் டிஸ்கை காணும், விச் கண்டெய்ன்ஸ் சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷன், நிலக்கரி இறக்குமதி போன்ற சென்சிட்டிவான இன்ஃபர்மேஷன், பல ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் டிரான்சாக்ஷன் நடந்திருக்குது டிஎன்இபியில். அது தொடர்பான ஃபைல்ஸ் காணோன்னா இட்ஸ் அ சாபட்டாஜ். ஊழல் பண்ணவங்க அதை மறைக்கிறதுக்கு இந்த வேலையை பண்ணியிருக்காங்க. அவங்க யார் என்ன நமக்கு தெரியாது. தே மே பி பாலிட்டிஷியன்ஸ், தே மே பி டவுட்ஸ், யாருன்னு தெரியாது, யாரையும் நம்ம நேம் பண்ணல இப்போ. பட் இதை நீங்கள் கண்டுபிடிக்கலைன்னா இட்ஸ் அ சீரியஸ் அஃபென்ஸ். அப்போ உங்களுக்கு அந்த பொலிட்டிக்கல் வில் இல்லைன்னா அது ஏன் இல்லை? பயமா இல்லை நீங்கள் காம்ப்ரமைஸ் ஆகிட்டீங்களா? அதனால தான் நான் சொன்னேன், திஸ் இஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி. எவ்ரி கிளவுட் ஹஸ் அ சில்வர் லைனிங்வாங்க. எவ்ரி சேலஞ்ச் இஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி. நீங்கள் அதை வந்து கண்டுபிடிக்கிறது ஈஸி. என்ன கேட்டிங்கன்னா, அந்த பில்டிங் உள்ள எத்தனை பேருக்கு ஆக்சஸ் இருக்குது, எவன் போவான் எவன் வருவான், த இன்டெலிஜென்ஸ் வில் ஹேவ் சம் க்ளூஸ். விஜிலன்ஸுக்கு கண்டிப்பாக தெரியும், போலீஸுக்கு தெரியாமல் எதுவும் நடக்காது. நீங்கள் கண்டுபிடிக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கண்டுபிடிக்கலாம். கொஸ்டின் இஸ் கண்டுபிடிக்கணும்னு நீங்கள் நினைப்பீங்களான்றது. சார், இப்போ பேசும்போது நீங்கள் ஒரு விஷயம் சொன்னீங்க, இந்த மாதிரியான திருட்டை யார் செஞ்சாங்கன்னு கண்டுபிடிக்கிறதுலாம் பெரிய விஷயம் இல்லை, ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம், ஏன்னா எல்லாரும்லாம் உள்ளே போயிட முடியாது அப்படின்ற விஷயங்கள் சொன்னீங்க. ஸோ வரக்கூடிய சில மாதங்களில் குற்றவாளிகளை கண்டுபிடிக்கலன்னா கவர்மெண்ட்டுக்கு பொலிட்டிக்கல் வில் இருக்கா இல்லையான்றதை கண்டுபிடிச்சிடலாம் நினைக்கிறேன். 100%. இது ஒன்றும் பெரிய தெஃப்ட் எல்லாம் கிடையாது, கண்டுபிடிக்க முடியாத குற்றம்லாம் கிடையாது. அந்த பில்டிங்கோட ஆக்சஸ் யாருக்கு இருக்குது, எவன் வருவான் எவன் போவான், இதெல்லாம் நல்லாவே தெரியும் அவங்களுக்கு. ஏதோ 3 ஃப்ளோரில் சிசிடிவி இல்லைன்னா நான் ஒன்றும் கண்டுபிடிக்காமலாம் இருக்க முடியாது. ரெண்டாவது, யாரோ இருவர் இன்சைடர் ஹெல்ப் இல்லாமல் இது நடந்திருக்க வாய்ப்பு கிடையாது. திடீர்னு உள்ளே பூந்து இப்போ ஒரு வீட்டை உடச்சி உள்ளே பூந்து திருடி எடுத்துகிட்டு போகிறான் பார்த்தீங்களா, அந்த மாதிரியான திருட்டு கிடையாது. இது ஒரு பெரிய கவர்மெண்ட் ஆஃபீஸ், இது பெரிய பில்டிங்கு, எவனும் உள்ளே போயிட்டு வந்துட்டுலாம் இருக்க முடியாது. அங்கே ஆக்சஸ் இருக்கவன் தான் அதை பண்ணியிருக்கான். எந்த ஹார்ட் டிஸ்க்கு என்ன கண்டென்ட் இதில் இருக்குது எல்லாம் தெரியும் அவங்களுக்கு. இது போலீஸுக்கு நல்லா தெரியும். இதை கண்டுபிடிக்கிறது ஒன்றும் போலீஸுக்கு வந்து கஷ்டமே கிடையாது. நீங்கள் கண்டுபிடிக்கலன்னா உங்களுக்கு வில் இல்லைன்னு அர்த்தம். பொலிட்டிக்கல் வில் இல்லைன்னா யூ ஆர் காம்ப்ரமைஸ்டுன்னு அர்த்தம். யூ வில் பி எக்ஸ்போஸ்ட். இந்த திருட்டை கண்டுபிடிச்சி குற்றவாளிகளை சட்டத்தின் முன் கொண்டு வந்து நிறுத்தலைன்னா விஜய் அரசு மக்கள் மன்றத்தில் அம்பலப்பட்டு போகும். அவ்வளோதான். இதை ஒரு சேலஞ்சாகவே விஜய் கவர்மெண்ட் எடுத்துக்கணும். என்ன கேட்டிங்கன்னா, எவன் மாற்றானோ அதன் மூலமாக பல செய்திகள் மக்களுக்கு தெரிய வரும், பலருடைய தோல் உரிந்து நிற்கும். ஆனால் இப்போ இது ஒரு டிப் ஆஃப் அன் ஐஸ்பர்க் தான் பார்க்குறேன். இது ஒரு டிபார்ட்மெண்ட் தான். இப்போ புதுசாக வந்திருக்கக்கூடிய இந்த தாவேகா கவர்மெண்ட்டுக்கு நிறையா டிபார்ட்மெண்ட்ஸில் இந்த மாதிரி பியூரோக்ரஸி கிட்ட இருந்தும் வேற நிறையா செக்ஷன்ஸ் இருந்தும் ரெசிஸ்டன்ஸ் வரும்னு நினைக்கிறேன். வரும், கண்டிப்பாக வரும். அதை எப்படி சேலஞ்சை ஃபேஸ் பண்ணுறாங்கன்றது தான் அவங்களுக்கு முன்னால் இருக்கக்கூடிய சேலஞ்சு. இதை வந்து ஒரு சரியான வார்த்தை, இட்ஸ் அ டிப் ஆஃப் அன் ஐஸ்பர்க். அப்போ இதே மாதிரியான முறைகேடுகள் நடந்திருக்கக்கூடிய துறைகள் என்னன்னு ஒரு லிஸ்ட்டு கவர்மெண்ட்டுக்கிட்ட இருக்கும். மணி ஸ்பின்னிங் டிபார்ட்மெண்ட்ஸ், அந்த இடங்களில் வந்து தே ஷுட் கோ ஃபார் ஆடிட்டிங். என்னன்றதை கண்டுபிடிக்கிறதுக்கான எல்லா விதமான முயற்சிகளையும் அரசு மேற்கொள்ளணும். கையில் இந்த விஷயம் மாட்டியிருக்குது. எஃப்ஐஆர்ஸ் ஹவ் பீன் ரெஜிஸ்டர்ட், இட் சீம்ஸ். விடக்கூடாது, யாராக இருந்தாலும் இவங்க பிடிக்கணும். அதில் இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் ப்ராஃபிட்டை கவனத்தில் வச்சாவது இந்த குற்றத்தை செய்தவர்களை சட்டத்தின் முன் கொண்டு வந்து அரசு நிறுத்துவது அரசுக்கு, விஜய்க்கு நல்லது. பொலிட்டிக்கல் ப்ராஃபிட் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக இருக்கும், ஆப்வியஸ்லி இருக்கும். அதில் ஒன்றும் தப்பு கிடையாது. தப்பு பண்ணவன சட்டத்தின் முன் நிறுத்துறதுல வந்து ஆளை விடாமல் யார் துடிக்கிறாங்களோ, ஒருவேளை அவர்கள் இதில் தொடர்பு பட்டிருந்தால் அது விஜய் அரசுக்கு தாவேக்காக்கு லாபம் தான். இது அதனால தான் சொன்ன யூ ஷுட் ஹேவ் தி பொலிட்டிக்கல் வில். ஏன்னா இதெல்லாம் பெரிய கிரைம். உங்களுக்கு வந்து 18 ஹார்ட் டிஸ்கை தூக்கின்னு போகிறான் அப்படின்னா வந்து ஆல்ரெடி இந்த இபி அண்டர் ஸ்கேனர், சிபிஐ என்கொயரி ஹைகோர்ட் ஆர்டர் பண்ணியிருக்குது. ப்ரூட்டல் கரப்ஷன்றது எல்லாருக்குமே தெரியுது. இது திடீர்னு ஃபைலுக்கான ஹார்ட் டிஸ்க் காணாமல் போகுதுன்னா என்ன கதை? அப்போ இது வந்து பெரிய மேமத்து ஸ்கேம் ஆஃப் கரப்ஷன். 5 வருஷமாக அல்லது அதுக்கு மேலேயே, ஈவன் அதுக்கு முன்னால் நடந்தது கூட இருக்கலாம். ஒய் கன்ஃபைன் டு டிஎம்கே. ஏடிஎம்கே பீரியடில் நடந்தது, டிஎம்கே பீரியடில் நடந்தது. 2 பேரும் தான் ஒன்றாயிட்டாங்களே. இப்போ எடப்பாடி சிஎம்மாக டிஎம்கே முயற்சி பண்ணிச்சு இல்லையா, அது எல்லாருமே சொல்லிட்டாங்க. அதனால் 2 பேரும் சேர்ந்து கூட பண்ணியிருக்கலாம். இதை ஒன்லி ஒய் ஆர் கன்ஃபைன் ஒன்லி டு டிஎம்கே. அதனால தான் சொன்னால் லெட் தம் பி ப்ராட் பிஃபோர் ஜஸ்டிஸ் ஓவர் தேர். அந்த கவர்மெண்ட் ஹஸ் வேர் வித்தால், அரசாங்கத்தால் அதை பண்ண முடியும். இதில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் என்னென்னா, இப்போ நியூஸ் பேப்பரில் இந்த கட்டுரை வருது. ஸோ நேற்று நைட்டே ஓரளவுக்கு அந்த நியூஸ் அப்போ போய் சேர்ந்துருக்குன்னு அர்த்தம். அப்புறம் இன்னைக்கு காலையில் நிர்மல் அவர்கள் ப்ரெஸ் மீட் கொடுக்குறாரு, அமைச்சர் கொடுக்குறாரு. ஸோ அவருக்கும் ஓரளவுக்கு ஃபஸ்ட்டே நியூஸ் போயிருக்கும். அப்போ இதை அட்ரஸ் பண்ணணும்னு நினைக்கிறாரு. இன்னொரு சைடில் செந்தில் பாலாஜி அவர்களும் பேசுகிறார். செந்தில் பாலாஜி அவர்களும் கடன் பற்றிலாம் கேட்கும்போது, நான் பொறுப்பேற்கும் போதே 1.5 லட்சம் கோடி ரூபாய் கடன் இருந்தது, இப்போ 2 லட்சம் ரூபா தான் வந்திருக்கு, 2 லட்சம் கோடி ரூபா தான் வந்திருக்கு. ஸோ அது இன்ட்ரெஸ்ட் போட்டாலே ஏறக்குறைய வந்தது அப்படின்னா நிறையா எக்ஸ்ப்ளனேஷன்லாம் கொடுக்குறாரு. ஸோ என்னன்னா,
கரெக்டாக அவரையும் வெளியில் கொண்டு வந்துருச்சு இது, அதான் கேட்குறேன். மகிழ்ச்சி. அதான் சொல்ல, என்கொயரி வரட்டும், விசாரணை நடக்கட்டும், யாராக இருந்தாலும் சட்டத்தை முன் நிறுத்தட்டும். நான் இண்டிவிஜுவல்ஸை நேம் பண்ண தேவையில்லை. இது ரொம்ப நல்ல டெவலப்மெண்ட்டு தான். அது கெட்டதில் நல்லது நடந்திருக்குது. அரசு செயல்படட்டும். இப்போ பொறுப்பு அரசுகிட்ட, திமுக கிட்ட கிடையாது. செந்தில் பாலாஜி திமுகவே இப்போ உள்ளே இழுக்க வேண்டிய அவசியமோ கேள்வி கேட்க வேண்டிய அவசியமோ கிடையாது. அவங்கக்கிட்ட அதிகாரம் இல்லை. அதிகாரத்தில் இருக்கவங்கள தான் நம்ம கேட்க முடியும். அதை தான் நம்ம கேட்குறோம். சட்டத்தை செயல்பட விடுங்க. ரொம்ப நன்றி சார், அருமையான ஒரு பேட்டிக்கு ரொம்ப நன்றி.